Namaskaram. In your proverb, expressions of eyes can read by everyone, but depression of heart can be read only by best one. Care for everyone, but don't leave the best one. Beautiful. நன்ன அழகாக புரிஞ்சுக்கணும். அந்த வித்தியாசம் நன்னா தெரிஞ்சிருக்கணும். யார் நமக்கு உண்மையான ஆள், நமக்கோசரம் யார் கருத்தாக இருக்கா, கருணையாக இருக்கா, எப்பொழுதும் இருக்கா அப்படிங்கிற கண்டிப்பாக அந்த வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் கற்றுட்டேன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்கிறேன். சரி, இந்த ப்ராபபிள் என்ன சொல்கிறா பாருங்கோ, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆஃப் ஐஸ். ஐ இருக்குது பாருங்க, கண்கள் இருக்குது பார்த்தேடா, அது ரொம்ப அந்த கண்கள் தான் மெயினுங்க. ஒரு உறுப்புலேயே நீங்கள் பார்த்தேன்னா ஒரு சுவாமி ஃபோட்டோவே நீங்கள் எடுத்து பாருங்களேன். முதல்ல டக்குன்னு ஒரு சுவாமி ஃபோட்டோனா முதல்ல நம்ம எல்லாரோட இதுவும் பார்த்தோம்னா கண்ணுக்கிட்ட தான் போகும். அந்த கண் அழகாக, அந்த சுவாமியோட கண் அழகாக இருந்ததுன்னா அந்த அட்ராக்ஷன். அப்போது அந்த கண் பேசும். கண்ணு நல்ல பேசுங்க. நீ இப்போ கூட நான் அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு, சுவாமி ஃபோட்டோவில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது ஃப்ரேமை போட்டு கிளாஸை போட்டு வச்சுருக்கோம், லேமினேஷன் போட்டு வச்சுருக்கோம், அதனால அதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக கண்கள் பேசும். அதை நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேங்க. ஸோ அந்த கண்கள் பேசும் வார்த்தைக்கு அந்த மொழிக்கு எல்லாரும் புரிஞ்சுப்பா. அதே சமயத்தில் டிப்ரெஷன் மனசார ஒரு உடஞ்சி போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதை ரொம்ப உண்மையான ஆட்கள் தான் அவள் புரிஞ்சுப்பா. அந்த உணர்ச்சிகளை ரொம்ப உண்மையாக இருக்கிறவா தான் அந்த லைனில், அதாவது அவளும் அடிபட்டிருந்தா வச்சுக்கோங்க, அந்த வலி அவளுக்கு தெரியும். அவள் அடிபடலைன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு அந்த வலிலாம் தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இனத்தோடு தான் சேரும் அப்படின்னு. ரொம்ப அனுபவத்தை அவள் பேசும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். அவளோட வார்த்தைகளாக இருக்கட்டும், அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக வருதுங்க. இதெல்லாம் ரொம்ப உண்மைங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ரெஷன், அந்த ஹார்ட், அந்த மனசெல்லாம் கொஞ்சம் அவள் ஒடிஞ்சு போயிருப்பா. ஏதோ ஒரு காரணம். அப்போ அந்த காரணத்தை பாவம் இதனால தான் அவள் இப்படி இருக்கா, இப்படி நடந்துக்கிறா, இப்படி பேசுகிறா அப்படிங்கிறத பெஸ்ட் ஒன் அவள் தான் அதை புரிஞ்சுப்பா. அதை எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போது ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணோம், லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் நம்ம ஒரு ஒரு ஜென்ரலான இது போடலாம். நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருங்கோ, க்ஷேமமாக இருங்கோ, லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சௌக்கியமாக இருங்கோ அப்படின்னு நம்ம ஜென்ரலைஸாக சொல்லலாம். பட் அதனால் நம்ம உண்மையான ஆட்களை நம்ம விட்டுறக்கூடாது. அதுதான் கடைசியில் சொல்கிறேன், டோன்ட் லீவ் த பெஸ்ட் ஒன். ஸோ இந்த பெஸ்ட் ஒன், அதாவது நம்ம இதயபூர்வமாக அவள் கவர்ந்திருப்பாள். கண்களால் கவருதல் வேற, இதயத்தால் கவருதல் வேற. அப்போ இந்த இதயத்தால் கவர்றவா கண்டிப்பாக நம்ம அவளை விடக்கூடாது. எந்த நேரத்துலையும் எக்காரணத்தை கொண்டும் நம்ம அவளை விடக்கூடாது. இது ரொம்ப உண்மைங்க. பட் அதை நம்ம தெரிஞ்சுக்கிடமானா கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இதை ரெண்டுத்தையும் குழப்பிக்கிறா. கண்களால் கண்கள் ஒரு நாடகம்ங்க. சில நேரங்களில் பார்த்தேன்னா இப்போது நடிக்கிறா, அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறா, எல்லாத்துக்குமே இந்த முகபாவனைகள் மெயினாக கண்ணு தான் ஜாஸ்தி. அந்த கண்ணுலேயே அவள் அதை கொண்டு வந்துடுவா. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் அது வெறும் ட்ராமா, டெம்ப்ரரி. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த கண்ணால் நம்ம புரிஞ்சுக்கிறதெல்லாம் இட் இஸ் ஆல் டெம்ப்ரரி. கண்ணில் என்ன ஒரு சந்தோஷம் தெரியுது தெரியுமா அப்படின்பா. அந்த கண்ணில் அவ்வளோ அர்த்தம் தெரியுது அப்படின்பா. ரெண்டுமே சொல்லுவா. ஆனால் அது என்ன வருத்தம் அப்படிங்கிறது தெரியாது. அந்த மனசு அட்டாச்மெண்ட் இருந்தால் தான் அந்த உண்மை தெரியும். ஒன்று அவள் கண்டிப்பாக அவளும் அந்த ட்ராவல் பண்ணியிருப்பா, அவளுக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால் அவளுக்கு அதை டக்குன்னு அவளுக்கு புரியும். ஆச்சா, அது ஒன்று. இன்னொன்று என்னென்னு கேட்டேன்னா, உண்மையாகவே அவள் ரொம்ப கன்சர்னாக இருக்கா வச்சுக்கோங்க, அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்கிறது இல்லை, உண்மையாகவே கன்சர்னாக இருக்கான்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக கை கொடுப்பாங்க. அவள்
கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அவள் அவங்களை கை கோத்துண்டே இருப்பாள். இது நிறைய பேர் நீங்கள் உணர்ந்திருக்கலாம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் உண்மையான ஆட்கள், யார் வெளிவேஷம் பண்ணுறவா, யார் வந்துட்டு ஓடி போயிடுவா. அவள் காரியம் ஆற வரைக்கும் நம்ம பின்னாடி இருப்பா. காரியம் ஆயாச்சு அப்படின்னா நீ யாரோ நான் யாரோ, இப்படிலாம் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு வித்தியாசங்கள்லாம் நமக்கு நல்லா கண்டிப்பாக தெரியணும், தெரிஞ்சுக்கணும். ஏமாறக்கூடாது. நிறைய பேர் ஏமாத்துறா, நம்ம ஏமாறக்கூடாது. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுண்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண 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 என்ன ஆகும்னா நீங்கள் அதில் தேர்ச்சி பெற்றுவேன். அதில் கண்டிப்பாக அழகாக ஃபில்டர் போடுவேன். டீ எப்படி நம்ம வடிகட்டுறோமோ அதே மாதிரி அழகாக நீங்கள் வடிகட்டிடுவேன். வடிகட்டிட்டு நீங்கள் அழகாக உங்களுக்கு சுகமான 2 பேர் இருந்தாலும் போகிறோம். அந்த 2 பேரோட அந்யோன்யமாக சௌக்கியமாக சந்தோஷமாக இருப்பேன். கண்டிப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.